ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின ஒரு தரமான சூப்பரான ஒரு வீடியோ. அதாவது வீக்லி டாஸ்க்கு செம மாதம் போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கும் ஆசை தான். பட் அது வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தான் போச்சு. அது மட்டும் இல்லாமல் வீக்லி டாஸ்க்கில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரில் எல்லோரும் வாழ்ந்தாங்களா கேட்டிங்கன்னா, அந்த கேரக்டரை வாழ்கிறதுக்கு பதில் ஈகோவில் தான் நிறைய பேர் வாழ்ந்தாங்க. அந்த ஈகோ வச்சு சண்டை போட்ட விஷயங்கள்லாம் அதிகப்படியாக போச்சு. அதுலேயும் குறிப்பாக மஞ்சரிலாம் வந்துட்டு அவங்களோட ட்ரூ கலர் வெளியே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதேமாதிரி சேத்துல ஒரு கால், ஆற்றுல ஒரு கால், இப்படி தான் மாறி மாறி போச்சு. அதேமாதிரி நேற்று வீக்லி டாஸ்க்கு சூப்பராக சுமூகமாக முடித்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் டீம் தான் வின் பண்ணாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் 2 படி இருக்குது. 3 படி தான் இவங்க வின் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு படி வின் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு படியுமே சீட்டிங் தான். ஏன்னா இந்த லாஸ்ட் இந்த டைம் கணிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்துட்டு அங்கே வந்து அந்த சூரியன் போகிற இதை வச்சு எவ்வளோ அழகாக கணிச்சிருந்தார். செம்ம மாதம் இருந்துச்சு. 2 டைம் கரெக்டாக கணிச்சிருந்தார். ரொம்ப அருமையாக இருந்தது. இவங்க என்னடானா அந்த பக்கம் வந்துட்டு மைக்ரோவனை ஆன் பண்ணி அதில் இருக்கிற நிமிஷத்தை வந்து கால்குலேட் பண்ணி என்னென்ன அக்கப்போர் தெரியுங்களா. இதை பிக் பாஸ் வந்து கண்டுபிடிச்சி கலாய்ப்பார் நினச்சா கடைசி வரைக்கும் கலாய்க்கவே இல்லை. காரணம் என்னவாக இருக்கும் நான் நினச்சேன்னா, சரி முடிய போகுது வீக்லி டாஸ்க்கு, இதில் ஒன்றுமே இல்லாமல் அவங்க தோற்றுட்டாங்கன்னா ரொம்ப கேவலமாகிடும், சரி கொசுறு போடுவோம். இப்போ வந்து காய்கறி கடை போனேன், சார் 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 அந்த கொசுரை கொஞ்சம் கொடுங்க சார் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க. எல்லாருமே ஷாக் ஆக்சுவலாக. ஏன்னா இன்னும் 2 படி இருக்குது, இன்னும் 2 டாஸ்க் வரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அரிமாதேசம் அதிகப்படியான புலிகளை வெற்றி பெற்றதால் அவங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு ஒன்று பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோர் ரூம்லேருந்து கிரீடம் வந்துச்சு. ஐயோ இவங்க பண்ண அக்கப்போ இருக்குது பாருங்க. நிற்க வச்சே அந்த பல்லக்கில் கூப்பிட்டு போய் நிற்க வச்சு பூ மலரெல்லாம் தூவி அந்த சோதா அக்பர் அந்த படத்தில் வர மியூசிக்கை போட்டு கிரீடத்தை இது பண்ணி அந்த நேரத்தில் ஒரு 2-3 பொண்ணுங்களை காணும். இந்த சாச்சனெல்லாம் வரவே இல்லை. சாச்சனா இந்த வீக்லி டாஸ்க் இந்த வீக் ஃபுல்லாகவே வீக்லி டாஸ்க் கொடுங்க. வீக் ஃபுல்லாகவே அவங்க பண்ண அட்டோடியங்கள் ரொம்ப அதிகம். போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ கெட்ட பேர் வாங்கிட்டு இந்த பொண்ணு போகுமா அப்படின்ற மாதிரி ஒரு மனம் வருத்தம் இருந்துச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராணுவம் என்ன பண்ணுறாரு, அந்த கிரீடெல்லாம் சுட்டினதுக்கப்புறமா வீக்லி டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதுலேருந்து நான் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது, நம்ம அந்த கேர்ள்ஸ் டீமும் இதில் வந்து பங்கு இருக்குது, அதனால் அவங்களும் வர வச்சு நம்ம அந்த கிரீடத்தை இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு கிரீடம் வந்துச்சு பாருங்கள். அந்த இப்படி மாட்டுறது அந்த கிளிப்பை எடுத்து அவங்க மண்டையில் மாட்டி விட்டு எல்லாருமே வந்து கடைசியாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து அதில் குரூப் ஃபோட்டோவில் வந்து 2 பேர் காணும். யாரா பார்த்தா ஜாக்லின் ஒட்டனாக இருந்தாங்க இல்லையா, அது அவங்களுக்கு வந்து உறுத்த ஆரம்பிச்சிச்சு. ஏம்மா வீக்லி டாஸ்க் பண்ணும்போது உறுத்தலை, இப்போ எதுக்கு இப்போ உறுத்தி என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா? உருட்டுறதா உருட்டுறீங்க, அப்பயே உருட்டினாலும் பரவாயில்ல, முடிஞ்சதுக்கப்புறம் உருட்டுறீங்களாமான்னு. சரி வெளியே வரும்போது தண்ணீர் கண்ணீர் தாரையாக கொட்டும்னு நினச்சிட்டு பார்த்தா தண்ணியே வரல. ஆனால் இது அவங்கக்கிட்ட உண்மையிலே ஒரு திறமை தான். ஏன்னா நம்ம அழும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உண்மையாக அழுதோன்னா தண்ணீர் வரும். ஆனால் அவங்களுக்கு கண்ணீர் வந்து வராமையே அழுகுறாங்கன்றது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். இதை யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் கவனிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா உண்மையாக அழுதாங்கன்னா கண்டிப்பாக வரும். இவங்களுக்கு வரலன்னா அது ஒரு திறமை தான் நான் பார்க்குறேன். அவங்க பொய்யா அழுதாக அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அப்புறம் கூப்பிட்டு வந்து எல்லாருமே குரூப் ஃபோட்டோ எடுத்து முடித்தாங்க. முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒற்றன் விஷயங்கள்லாம் போச்சு. சமமாக தான் இருந்துச்சு. அதாவது ஒற்றன் வந்து யாருக்குமே தெரியாமல் இருக்கான்னு சொல்லிட்டு நடிச்சிருப்பாங்க. அதை ஒற்றன்றவங்க மற்றவங்களுக்கு நம்ம தெரியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நடிப்பாங்க. ஆனால் உன்னை கண்டுபிடிச்சிட்டு நீ வந்துட்டு தெரிஞ்சிடக்கூடாது, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்றது உனக்கு தெரியக்கூடாது, நாங்களாம் சேர்ந்து நடிச்சிட்டு இருந்தோம், ஒற்றா நீ ஒற்ற இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பங்கமாக கலாய்ச்சா அவருக்கு ஒரு மாதிரி சூப்பர் அசிங்கமாகிடுச்சான். ஏன்னா ஒரு செம்ம மாசான ஒரு விஷயம் பண்ணார். அதெல்லாம் மறக்க முடியாது. அல்டிமேட் சீன் சொல்லலாம். என்னென்னா சௌந்தர்யா கூப்பிட்டு போகிறார் அந்த கார்டன் ஏரியாவில். நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அவங்க லவ் ட்ராக் பண்ணுற மாதிரியே வந்து ஒற்றனா நடிக்கிறாராம். ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒற்றா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவர் இப்போ நான் உங்களுக்குள்ள ஒன்று சொல்ல போகிறேன், பேனிக் மட்டும் ஆகிடாது. அவங்கள சரி சொல்லுங்கள், பேனிக் ஆகிடாதுண்ணா என்னண்ணா நீங்களாம் தேடிட்டு இருக்க அந்த ஒற்றன் நான் தான். ஆமாம் தெரியும், அதுக்கு என்ன அப்படின்ட்டாங்க. இவர் மூஞ்சி செத்து போச்சு. ஏமா எவ்வளோ பெரிய விஷயம், பேனிக் ஆகாதுன்னு சொன்னேன். நான் ஆமாம் தெரியுன்ட்டீங்க. தெரியுமா, சரி ஓகே அப்படின்ட்டார் அவர். எனக்கெல்லாம் சிரிப்புனா சிரித்து வயிறு புண்ணாகி நைட்டு 1 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ப்ளட் டெஸ்ட் எடுத்து குளுக்கோஸ் மாட்டிட்டு வந்தேன் நான். வயிறு வலி, அவ்வளோ வயிறு வலி, என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு சில பேர் நம்ம பண்ணுறதை வச்சு ஜோக்கராக பார்க்கலாம். ஆனால் ஜோக்கரின் மொத்த உருவத்தையே பார்த்துருக்குமா, இதுதான் அது. இவரை பார்த்தா என்னத்தை சொல்கிறது, ஆள் பார்க்க நல்லா கம்பீரமாக இருக்கியாடா, ஆள் பார்க்க இதுவாக இருக்க என்ன டம்மியாக இருக்கியாடான்ற மாதிரி பேஸ்மெண்ட் ஃபுல்லாக வீக்கு. என்னத்தை சொல்கிறது. அதுக்கப்புறம் முடிஞ்சதப்போ தான் நம்ம அம்மா வராங்க, சாட்சனா அம்மா. சாட்சனாவுக்கு பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்கக்கூடாது. இந்த வாரம் முழுக்க ஏதோ பண்ணாங்க, கொஞ்சம் நஞ்ச வேலைகளில் பண்ணலங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி கேட்கலனா கண்டிப்பாக வந்துட்டு அவர் வந்து
அதாவது மக்கள்கிட்ட இருக்கிற நல்ல ஒரு மதிப்பை வந்து பேரை வந்து கெடுத்துப்பாருன்றது தான் என்னோட கருத்து. என்ன பண்ணுறாங்கன்னா வந்து உட்காந்துட்டு அவங்க தான் எப்பயுமே ஒரு தண்ணி அப்படியே போயிட்டு இருந்து வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு பிடிக்காது. அத கச்ச கச்ச கச்சன்னு தண்ணிய கை உள்ள விட்டு ஆட்டுவாங்க. அந்த வேலை தான் இந்த அம்மாக்கு பிடிக்கும். இந்த வந்து சுருக்கமா சொல்லலாம், குரங்கு கையில வந்து பூமாலை கிடைச்சுன்னா, அத ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. குரங்கு கையில பூமாலை கிடைச்சுன்னா இருக்குமா, உருப்படியா இருக்குமா அந்த மாரி. ஆட்ட பச்ச பட்டு பட்டு பிச்சு ஆட்டி வச்சுன்னு தூக்கி போட்டுரும். அந்த மாரி இவங்களுக்கு இப்போ வந்து முத்துக்குமரன் உட்காந்துட்டு இருக்காரு. வராங்க. "அண்ணே" அப்படி. ஆஹா! சைத்தான் சைக்கிள்ல வருதேன்ற மாரி அவரு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து சொல்றாங்க, "அண்ணா எல்லாருமே வந்துட்டு குரூப்பா இருக்காங்கல்ல. நம்ம 2 பேர் மட்டும் தான் குரூப் இல்லன்ற" மாரி பேசிக்கிறாங்க. அப்போ வந்து ஆனா உன் மேல எனக்கு ஒரு கோவம். என்ன கோவம்? இவரு, "இல்ல நீ வந்து எந்த விஷயம்னாலும் என்கிட்ட வந்து முதல்ல கேட்ப. கேட்டுட்டு தானே முடிவு எடுப்ப." "ஆமா. ஆனா நீ வந்துட்டு அந்த பேட்ச புடுங்கும்போது மட்டும் நீ சஜஷன் வந்துட்டு பண்ணிட்ட. அதாவது மத்தவங்க சொன்னத கேட்டு நீ பண்ட்ட. அது தப்பு தானே" அப்படின்றாங்க. அவரு அப்பயே தெளிவா சொல்ட்டாரு. கெளப்பி விடுறது, கொளுத்தி போடுறது. அது ஒரு பிரச்சனையா வரட்டும். அவரு ஏதாவது சொன்னாருன்னா, அத எடுத்துன்னு போய் கேர்ல்ஸ் ஜிம்குள்ள சொல்லி பிரச்சனைய கெளப்பி விடுவோம். சண்ட போடட்டும். நம்ம ஜாலியா அப்படி கை கட்டி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆசை. அவரு சொல்ட்டாரு, "இல்லையேம்மா, அங்க தான் நான் எல்லார் முன்னாடியும் சொன்னேனேம்மா. நான் என்னுடைய விஷயங்கள கரெக்ட்டா நான் யோசிச்சு தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேல என்ன தெளிவு வேணுன்றாரு அவரு." "இல்லண்ணே, சும்மா சொல்றேன். ஏன்னா என்கிட்ட வந்தோனே நீ கேட்பல." "அம்மா நான் வந்துட்டு ஆமா சஜெஸ்ட் பண்ணேன். இல்லன்னு சொல்லல. அதாவது ஒரு யோசிச்சு அப்படியே அவங்க மத்தவங்க சொல்றது. ஆனா, அங்க வந்துட்டு நான் தெளிவா தான் இருந்தேன். அதே மாரி நீயே பாரு, மஞ்சரி சைடும் நிக்கல, அருண் சைடும் நிக்கல. ஏன் நான் நிக்கல? இப்ப மஞ்சரி மேல தப்பு இருந்து, அருண் மேல தப்பு இல்லாம இருந்ததுன்னா, நான் அருண் பக்கம் நின்றுப்பேன். இங்க அருண் மேல தப்பு இருந்தா, மஞ்சரி பக்கம் தப்பு இல்லாம இருந்தா, நான் அங்க நின்றுப்பேன். 2 பேருமே வந்து தப்பு செஞ்சு 2 பேருமே இதுவா இருக்காங்க. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்ற மாரி சொல்லி, அந்த பொண்ண சரி கட்டி, அ அதாவது நாக்க புடிச்சு இழுத்து பார்க்குறது. ஏதாவது பேசேன். "ஏய் ப்ளீஸ் பேசு. பேசணும்னா நான் ஏதாவது போட்டு குடுக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு இல்லன்னா மண்டை வெடிச்சிரும்ன்ற" மாரி. எப்படியா இந்த மாரி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர். இதில இன்னொன்னு ஒண்ணு பண்ணாங்க. அதில தான் அவங்களுக்கு ஒரு பேரு சுத்தமா டேமேஜ் ஆயிடுச்சு. என்னன்னா 2, 3 விஷயம் இருக்கு. ஒண்ணுன்னா தீபக் சீனியர் உங்களுக்கே தெரியும். தீபக் வந்துட்டு சீரியல்ல எவ்வளோ பெரிய சீனியர். அவர் வந்து இங்க வந்து அந்த சீனியர்ன்ற ஒரு கேட்டகரிக்காக ஒரு சில பேர் சொம்பு தூக்குற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த சாச்சனா வந்துட்டு காலையில ஒரு சண்டை நடக்கும் மதியான டைம்ல. அ வாய பொத்திக்கிட்டு இருங்கன்ட்டாங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. அவரு வயசு எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பொண்ணோட வயசும் தீபக்கோட பையனுக்கும் வந்துட்டு ஒரு 2 வருஷம் தான் டிஃபரெண்ட் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ஒரு பையன் இருக்கு. இந்த அம்மா வந்து வாய பொத்திக்கிட்டு இருங்க. முதல்ல வந்து மூடிக்கிட்டு இருங்கன்னாங்க. ஒழுங்கா பார்த்து பேசு அப்படின்றாரு அவரு. வாய பொத்திக்கிட்டு இருங்கன்ட்டாங்க. செம்ம கண்டாயிட்டாரு. இதே இந்த சீசன்ல அசீம் இருந்து இந்த பொண்ணு பேசியிருந்தா உட்டுருப்பாரா? கையில இப்படி அலாக்க தூக்கி மலாக்கா தான் தூக்கி போட்டுருப்பாரு. அ இந்த பொண்ணு அவ்வளோ தைரியமா பேசிட்டு கால் மேல கால போட்டு கால கிடுகிடுன்னு ஆட்டிட்டு இருக்குது. ஏதோ நரம்பு தளர்ச்சி நோய் வந்த மாரி. எதுக்கும்மா இந்த மாரி உனக்கு இவ்வளவு அகங்காரம்? இதுலயும் இன்னொரு இடத்துல வந்துட்டு ஜெஃப்ரிக்கு 100 தோப்பு இருக்கானுங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுங்களா? அவரு வந்துட்டு முத்துக்குமரன் எப்படி பண்ணாரோ அதே மாரி செய்றான். இதுக்கு ஒரு விளைவு வரல. அத நீ அனுபவிக்கணுன்ற மாரி. அத செய்றாரு ஆஃப் செட்டப்ல. என்ன இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு பவித்ரா அதுக்கு மேல. இப்படி தான் உங்க ஊர்ல தோப்புக்கரணம் போடுவாங்களா சொல்லி, மனசாட்சி இல்லாம சாட்சி இல்லாம பவித்ராவும் சேர்ந்து 100 தோப்புக்கரணத்த போட வச்சு, கீழ வரைக்கும் உட்காந்து 100யும் போட்டு முடிச்சு, கால்லாம் செம்ம வலி பாவம் அவருக்கு. அ அப்புறம் இதில என்ன தெரியுங்களா? வெந்த புண்ணுல வேற பச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க. வெளியில உட்காந்துட்டு இருக்க சாட்சினா, இங்கேருந்து கூப்பிடுறாங்க. "ஜெஃப்ரி கால் வலிக்குதா? என்ன இப்போ என்ன உனக்கு என்ன ஒண்ணு சொல்லு" அப்படின்னு. "இல்ல நான் காண்ட்ல தான் குடுத்தேன். எனக்கு பர்சனலா அட்டாக் ஆச்சு. நான் காண்ட்ல தான் குடுத்தேன். நீ உனக்கு வலிக்குதுன்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லவா? வலிக்குதுன்னு அவரு சொல்ற வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா? உங்களுக்குலாம் மனசாட்சி இல்ல. இதே இது உங்கள வந்துட்டு ஒரு 10, 20 தோப்புக்கரணம் போட்டிருந்தா நீங்க பண்ணியிருப்பீங்களா? அசால்ட்டா முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. பசங்க குடுக்க மாட்டாங்க. அதுதான் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் வித்தியாசம். எல்லா பொண்ணுங்களும் சொல்ல முடியாது. ஆனா இந்த மாரி ஒரு சில பொண்ணுங்க ரொம்ப மோசமான பொண்ணுங்க. எவ்வளோ அழகா 100 சொல்லிட்டு அதுலயும் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஜாக்லின் வந்து அறிவுரை சொல்றாங்க. நான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் நான் போடுவேன். அதனால அவன போட சொன்னாங்க. இத வந்து விஜய் சேதுபதி கேட்டுட்டு, "நீங்க போடுவீங்கன்னு பேசுனீங்களே, நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் தானே. இங்க வந்து 100 தோப்புக்கரணம் போட்டு காமி. நான் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லி போட வச்சாருன்னு வச்சுக்கங்க. அங்க நிக்கிறாரு. அவரு பண்ண மாட்டாரு. என்ன தெரியுமா சொல்லுவாரு? "சாட்சனா 100 தோப்புக்கரணம் போட சொல்லுச்சு சரி ஜெஃப்ரி. கோச்சுக்காதப்பா. 100 சொன்னா 100 தான் போடுவியா? ஒரு மன்னர், ஒரு ராணி சொல்லும்போது 100க்கு பதில் 110 போட்டுருக்கணுமா இல்லையா?" அப்படின்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரி, நீங்க உங்களோட கருத்த சொல்லுங்க. நேத்து உங்களுக்கு இந்த எபிசோட் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? இதே மாரி வீக்லி டாஸ்க்கா சூப்பரா மாஸா வந்து நம்ம பாய்ஸ் டீம் வின் பண்ணாங்க. அதே மாரி சாச்சனா குட்டை குழப்பி, அ அப்புறம் வந்துட்டு உண்ட வீட்டுக்கு 2கம் பண்ற வேலைகள், நம்பிக்கை துரோகம் பண்றது, எத்தனையோ விஷயங்கள். ஆனாலும் உள்ள இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இந்த வீட்ட விட்டு போயிடுவாங்கன்ற மாரி தான் தோணுது. ஏன்னா, அன்அஃபிஷியல் வோட்டிங்ஸ்ல ஃபுல்லா லாஸ்ட்ல தான் இருக்காங்க. சுத்தமா ஓட்டே வரல. நெறைய பேர் வந்துட்டு செம கான்ல இருக்காங்க. பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்கள சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. நெறைய விதமான சூடான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் நண்பர்களே!